வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஒரு அன்பர் போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க, மேம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லுங்க அப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அவங்க கணையத்தில் சின்ன வயசுக்காரங்களுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வருது. அதாவது நம்ம யங்கு 20 வயசு தான் ஆகுது, நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களே என்கிட்ட வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட வந்து அது வைத்தியம் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஏஜ் வந்து ஒரு வயது வந்து ஒரு இது கிடையாது, தடை கிடையாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு தான் முக்கியம். நல்ல உணவு பழக்கம், உடற்பயிற்சி. முதல்ல இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத சிம்பிள் லாங்குவேஜில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கணையத்துலேருந்து இன்சுலின் சுரக்குது. நம்ம எப்பெல்லாம் சாப்பிட்றீங்க, ஒரு இட்லியை வாயில் எடுத்து வச்சிங்கன்னா அந்த மெசேஜ் உடனே கணையத்துக்கு போகும். பேங்க்ரியாஸ் இங்கிலீஷில். அந்த கணையத்துலேருந்து இன்சுலின் சுரக்கும். அது வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் கொடுத்துருக்காரு. அதாவது எவ்வளோ நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோமோ அந்த அளவு தான் அந்த கணையம் வந்து சுரக்கும். இப்படி வந்து நல்லா செட் பண்ணி நம்ம ஹியூமன் பாடி வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஒரு மிஷின். ஆனால் நம்ம தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டு தேவையில்லாமல் அதிகப்படியாக சாப்பிட்டு ஒரு சோம்பேறியான வாழ்க்கையை வாழ்கிறதால தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் இப்போ பெருகிடுச்சு. நான் எம்பிபிஎஸ் படிக்கும் போதெல்லாம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ வந்து ரெண்டு பேர் வந்தாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுவும் இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு நிறையாவே இருக்குது. இது எதனாலனா, உங்களுக்கு நீங்கள் ஒரு இட்லியை சாப்பிட்றீங்கன்னா உடனே நீங்கள் வந்து சரியாக எக்ஸசைஸ் செய்யல, நிறையா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா தேவையில்லாமல், அதாவது இந்த இட்லியை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 யூனிட் தான் தேவைப்படும். ஆனால் உடம்பு வந்து தேவையில்லாமல், உங்கள் கணையம் வந்து தேவையில்லாமல் 16 யூனிட் செக்ரீட் பண்ணிடும். இதனால் அவங்களுக்கு வந்து வெயிட் போட்டுகிட்டே போகும். இந்த மாதிரி இடுக்குகளில், இந்த கழுத்து இடுக்கு, இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டீனேஜர்ஸு, இந்த 20s இருக்கிற சின்ன பசங்களுக்குலாம் வந்து கருப்பாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். அதுதான் வந்து கிளினிக்கலாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி கருப்பாக இருந்ததுன்னா உடனே போய் இன்சுலின் ஃபாஸ்டிங் லெவல்ஸ், ஹோமா ஐயா, இது ரெண்டும் வந்து எல்லா லேப்லேயுமே பண்ணுறாங்க. இதை பண்ணிட்டாலே உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கருப்பாக இருக்கிறது வந்து அதிகமாக இன்சுலின் நம்ம உடம்புல சுரக்கும் போது அது வந்து இந்த மாதிரி இந்த ஃபோல்டில் போய் கருப்பாக அது போய் தங்கிடும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கே கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட்றாங்க, இந்த ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கருப்பாக இருந்ததுன்னா இந்த ஜாயின்ஸில் உடனே போய் இன்சுலின் ஃபாஸ்டிங் லெவல்ஸ் அண்ட் ஹோமாயா இது ரெண்டும் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சின்ன பொண்ணுங்களுக்கு 13-14 இயர்ஸில் இது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மாதவிடாயில் ப்ராப்ளம் வரும். அந்த மந்த்லி பீரியட் வந்து சரியாக வராமல் போயிடும். நிறைய பேருக்கு இப்போ வந்து 20-21 வயசுலேயே இந்த சுகர் ப்ராப்ளமும் வந்துடுது. சுகர் ப்ராப்ளம் முன்னெல்லாம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் 40 வயசுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இந்த டைப் 2 நீரிழிவு நோய் வந்து சின்ன பசங்களுக்கே இப்போல்லாம் வர ஆரம்பிச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன தான் வைத்தியம்னா, அதுக்கெல்லாம் எங்ககிட்ட மாத்திரைகள் இருக்குது. மெட்ஃபார்மின் அந்த மாதிரிலாம் மாத்திரைகள் இருக்குது. சின்ன பசங்களுக்கு 14-15 வயசு டீனேஜர்ஸ்க்கெலாம் அதை கொடுக்க மனசு வரல. ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து உணவு பழக்கம் அண்ட் எக்ஸசைஸ். ஆனால் அந்த குழந்தையும் நம்ம ரொம்ப மனசு பாதிக்கப்படாமல் தான் பேசணும். நீ குண்டா இருக்க, அதனால தான் உனக்கு பீரியட் வரல, நீ குண்டா இருக்க அதனால தான் உன் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு, இப்படியெல்லாம் வந்து அவங்கள பண்ணால் அவங்க ரொம்ப ஒரு இதுக்குள்ளே போயிடுவாங்க, டிப்ரெஷனில் போயிடுவாங்க. அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து டீனேஜர்ஸ்க்கு வந்து நாங்கள் கரெக்டாக கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு வந்து நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சமாக, மெயினாக வந்து எனக்கு பார்க்க இந்த ஜென்ரேஷனோட எதிரியே நான் சொல்கிறது வந்து மொபைல் ஃபோன் தான். நிறைய பேர் என்கிட்ட வர இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட வர பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 மணி வரைக்கும் எதையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்க்குறாங்கன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவங்க அம்மா அப்பாவும் கவலையாக வந்து சொல்லுவாங்க, மேம் 2 மணி வரைக்கும் பார்க்குறான் மேடம், அதுக்கப்புறம் காலையில் 10 மணிக்கு தான் எழும்புறாங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து காலியாகிடும், உடம்புலோட சிஸ்டம் காலியாகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கணும், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். உங்கள் மொபைல் ஃபோனை வந்து 10 மணிக்கே ஏதாவது ஒரு பீரோலையோ ஏதோ ஒரு இதில் போயிட்டு பூட்டிட்டு 10 மணியில் தூக்கம் வரலனாலும் சும்மாவே படுங்க, ஏதாவது புத்தகத்தை எடுத்து படிங்க. இந்த லைட்டு கண்ணில் படப்பட உங்களுக்கு வந்து உடம்பு டேமேஜ் ஆகிடும். ஸோ இதுதான் மெயின். நல்லா டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு தூங்கிட்டாலே காலையில் எழும்பி ஒரு 1 மணி நேரம் கிடைக்கும் உங்களுக்கு உடற்பயிற்சி. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டாக்டர், உங்கள் ஃபேமிலி டாக்டரோ இல்லை டயட்டிஷியனோ பார்த்து ரொம்ப கொஞ்சம் நல்ல டயட் எடுத்தீங்கன்னா ப்ராப்பராக, அதாவது உடம்புக்கு தேவையான அளவு மட்டும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடம்பு வெயிட்டு குறைஞ்சிரும், அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் போயிடும்.
ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு முக்கியமான காரணம் சோம்பேறித்தனம், ரொம்ப நாள் நீண்ட நேரம் மொபைல் பார்ப்பது, ராத்திரியெல்லாம் மொபைல் பார்ப்பது, அண்ட் மூணாவது உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. ஸோ இது மூணையும் கரெக்ட் பண்ணிங்கனால நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். நன்றி, வணக்கம்.